ஒரு பக்கம் கதிர் ராஜிக்கு நல்ல விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. கதிர் இனிமேல் வேலைக்கெல்லாம் போவேணான்னு சொல்லியாச்சு. கதிருடைய அடியெல்லாம் வாங்கினா கூட வந்து அவர் ஒரு ஹீரோ ஆக்கிட்டாங்க இப்போ ஊருக்குள்ளார. நல்லா வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவுமே திருப்பி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு முன்னாடி ஆரம்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலுக்கு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. மண்டே வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்கூலில் நினைக்கிறேன். மண்டே தான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் ஜாயினே பண்ணல. ஏன்னா அதுக்கு நடுவில் தான் வந்து இந்த கதிரோட பிரச்சனை பெருசாக வெடிச்சது. இப்போ அந்த ஸ்கூலுக்கு திருப்பி ஜாயின் பண்ணியே தீரணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து அங்கே போகும்பொழுது அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டால் சர்டிஃபிகேட் இல்லை, காணாமல் போயிடுச்சு, இல்லை அங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு, ஏதாவது சமாளிச்சிக்க ஸ்கூலுக்கு போக சரி ஓகே கொண்டு கொடுத்துருக்கமா, இப்போதைக்கு வேலைக்கு சேர்த்துருங்க, சின்ன கிளாஸ் எடுங்கன்னா இவங்க எப்படி சின்ன கிளாஸ்லாம் சமாளிச்சிடலாம். ஒரு 5ஆம் கிளாஸ்க்குள்ளே இருக்க கிளாஸ் எல்லாம் சமாளிச்சு ஏதோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த வீட்டில் உண்மையிலே வந்து யாருக்கும் சந்தேகங்கிறது பெருசாக கிடையாது தங்கமயில் வேலை. ஆனால் தங்கமயில்கிட்ட தப்பு ஏதோ ஒன்று இருக்குது அந்த குடும்பத்துக்கிட்டன்னு முன்னாடி இருந்து கெஸ் பண்ண ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா வந்து அது மீனா தான். லைட்டாக அப்புறம் கதிரும் கெஸ் பண்ணாங்க. இப்போ மீனாவுக்கு இவங்க அந்த நகை விவகாரம் தான் போல், அதில் தான் இப்படி வந்து பொய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து செட்டில் ஆகிடலாம். ஆனால் குழலி அப்படிலாம் இல்லை. குழலி எல்லாத்தையுமே ஒரு சந்தேக பார்வையோடு தான் அணுகுவாங்க. ஸோ இவங்க இப்போ அடிக்கடி இங்கே வரது போகிறதெல்லாம் இருக்கும்பொழுது தங்கமயில் இந்த ஸ்கூலுக்கு போகிறது வரது அவங்க சம்பளம் எல்லாம் ஓகே. அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை பற்றி எப்போ வாங்குறது எப்போ எடுக்கிறதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நீ நிஜமாக டிகிரி படிச்சியா இல்லையா, எந்த காலேஜில் படித்த, எப்போ படித்த, எந்த வருஷம் படித்து முடிச்ச அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு சிக்க வச்சு அந்த கிளாஸில் படித்த யாராச்சும் தங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கேட்டு வா, இல்லைன்னா நேராக காலேஜ்லேயே போய் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் தொலைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏதாவது கேட்டு மடக்கி அவங்க வாயிலே உண்மையை மட்டும் வர வச்சு நான் படிக்கவே இல்லை போதுமா அப்படின்னு தெரிய வந்தால். ராஜி மீனாவுக்கு நகை விவகாரம் தெரியும், இவங்களுக்கு இப்போ வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த படிக்கலைங்கிற விவகாரம் தெரிய வந்தால் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.